நல்லா கார சாரமான ஒரு கோவக்காய் ஃப்ரையும் முள்ளங்கி கூட்டும் தான் பண்ண போகிறோம். நல்லா ஈஸியாக ஸ்பீடாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முள்ளங்கி கூட்டு பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் 5 பல் பூண்டு லைட்டாக வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்கன்னு அவசியம் கிடையாது. தக்காளி 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊறிடுங்க, அதையும் சேர்த்துக்குருவோம். தேவையான அளவு உப்பு, ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கிக்கலாம். முள்ளங்கியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே லைட்டாக வதக்குவோம், அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்பு மசால் பொடி, வீட்டில் அரைச்ச மசால் பொடி வச்சுருக்கோம், ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துருக்கூடாது, கொஞ்சமாக சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த கடலைப்பருப்பு முள்ளங்கி இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம முள்ளங்கி முங்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே வச்சு அப்படியே விட்டுருவோம், நல்லா வெந்து வரட்டும். அந்த 10 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி நம்ம தேங்காவை அரைச்சி இதில் சேர்க்கணும். கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டயத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் பாசிப்பருப்பு ஒரு அரை கிளாஸ் நம்ம நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். பாசிப்பருப்பை நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம், அதை இந்த டயத்தில் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்குறோம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காயெல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த டயத்தில் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதை எடுத்து நம்ம முள்ளங்கி கூட்டில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா ஒரு சூப்பரான முள்ளங்கி கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கார சாரமான ஒரு கோவக்காய் ஃப்ரை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கோவக்காயை சேர்த்துக்கிறோம். இதுக்கு வெங்காயம், தக்காளி அப்படி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி கோவக்காயில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம இந்த ஆயிலே தான் லைட்டாக அப்படியே சிம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மெதுவாக வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறோம். காயெல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கும். இந்த டயத்தில் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் இன்னும் நல்லா வதக்கணும் சிம்லேயே வச்சு. வெங்காயம் மட்டும் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. கோவக்காயோட ரியல் டேஸ்ட்டு நம்மளுக்கு அப்படியே கிடைக்கணும்னா நம்ம கோவக்காயை மட்டும்தான் சேர்த்து வதக்கணும். அதான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். அவ்வளோதாங்க, ஈஸியான கோவக்காய் ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மதிய சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி காய்கறி அதிகமாக வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியெல்லாம் எப்படி ஈஸியாக ஸ்பீடாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பட்டனை தட்டி விடுங்க.